ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி ஜனனி என்பவர் காதலிக்க மறுத்ததால் குத்திக்கொலை. மேலும் 17 வயது மாணவி லட்சியாவிற்கு கத்திக்குத்து. குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு நிவாரண நிதி, அரசு வேலை வழங்கக்கோரி அனைத்து விஸ்வகர்மா கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜகத்குமார் என்பவரது மகள் ஜனனி 9ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். இவர் காதலிக்க மறுத்த காரணத்தினால் கடந்த 28/5/2025 அன்று குற்றவாளிகளால் கத்தியால் குத்திக்கொலை செய்யப்பட்டார். ஜனனியின் உறவுக்காரர் பெண்ணான 11ஆம் வகுப்பு மாணவி லட்சியாவிற்கும் கத்தி குத்து விழுந்து சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இந்த நிலையில் தூத்துக்குடியில் இன்று தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விஸ்வகர்மா சமுதாய சங்கம் கூட்டமைப்பு சார்பில் தமிழக அரசு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு வழக்கு விசாரணை துரிதப்படுத்தி ஜாமீன் வழங்காமல் அதிகபட்ச தண்டனையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி ஜனனி குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாமல் பெண் குழந்தைகளை பாதுகாக்க தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. முன்னதாக கொலை செய்யப்பட்ட மாணவி ஜனனியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. வீடு புகுந்து என்னோட மகளை ஒரு தலை காதனால ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். தடுக்க போன என்னோட அக்கா பொண்ணு கத்தி குத்து படுத்து அதுவும் ரொம்ப சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இதுக்கு நீங்கள் அரசாங்கம் எந்த அரசியல் தலைவரும் எந்த அரசாங்கமும் இதுவரை எந்த உதவியும் செய்யலை. நாங்களும் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரில. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். ஏன்னா அவனுக்கு இப்போ ஜாமீன் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொடுத்தா அவன் கண்டிப்பாக எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனை எதுனா பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதுவே நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறோம். மறுபடியும் எந்த அரசியல் தலைவரும் இது எங்களுக்கு பார்க்கல. நாங்களும் எவ்வளோ பேர்கிட்ட ஃபோன் பண்ணி நேரடியாக மூலமாகவும் சொல்லியாச்சு. இதுவரை யாரும் பார்க்கல. நாங்கள் சிறுபான்மையான சமுதாய சார்ந்தனால தான் எங்களை யாருமே பார்க்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புலிவலம் கிராமத்திலே பள்ளி மாணவி ஜனனி படுகொலை செய்யப்பட்டாள். இந்த சம்பவம் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர்த்தையும் கொந்தளிக்க வச்சிருக்குது. இன்றைய கால சூழ்நிலையிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு இன்று கேள்விக்குறியாகி கொண்டிருக்கின்றது. ஏன்னா போதை பழக்க வழக்கத்தால் இன்று இளைஞர்கள் போதை என்ற சீரழிவினால காதல் என்ற ஒரு கொடூரமான விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு 13 வயது சிறுமியை இன்று வீடு புகுந்து படுகொலை செய்து கூட தடுக்க போன இன்னொரு சிறுமியை கொலை செய்கிறார்கள் என்றால் இன்று தமிழகம் எந்த நிலையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை என்பது விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு மிகவும் ஒரு வேதனை தருகிறது. தேர்தல் நேரத்தில் விஸ்வகர்மா சமுதாயத்து மக்களோட ஓட்டை மட்டும் கேட்கின்ற அரசியல் கட்சிகள் இதை ஏன் கண்டிக்கவில்லை? ஏன் கேட்கல? யார் கண்ணுக்கு தெரியலையா? சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய ஒரு பெண் குழந்தை பாதிப்படைந்தால் அதற்காக ஏன் தமிழக அரசுக்கு ஒரு கொடுக்கல? இன்றைக்கி ஒரு படுகொலை லாக்அப்பில் நடந்தது. அதற்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க, எத்தனை அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. அப்போ விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு நீதி, மற்ற சமுதாயத்துக்கு ஒரு நீதியா? இதை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். பொதுவாக கொலை செய்யப்பட்ட கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனையாக உடனடியாகவே தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா சமீபத்திலும் கூட ஒரு பெண் கற்பழிப்பு வழக்கில் 3 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல. இது அதிகமாக எடுக்கக்கூடாது. கொலையாளிக்கு ஜாமீனே கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அவன் கொலை செய்த கொடூரமான கொலை, அது ஒரு பெண் குழந்தையை கொடூரமான அந்த கொலை செய்த இந்த கொலையாளிகளுக்கு அதிகபட்சமாக தூக்கு தண்டனை தர வேண்டும். மற்றும் இந்த பாதிப்படைந்த ஜனனி குடும்பத்திற்கு தமிழக அரசு அந்த படுகொலை அடைந்த ஜனனி குடும்பத்திற்கு ஒரு தகுந்த நிவாரணத்தையும் மற்றும் காயமடைந்த இன்னொரு பெண் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு லாவண்யா, அந்த பெண் குழந்தையுடைய குடும்பத்திற்கும் அவருடைய மருத்துவ உயிரிய சேர்த்துக்கும் தமிழக அரசு பொறுப்பெடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். பொதுவாக இந்த கொலை நடந்து இந்த தமிழகத்திலே பொதுவாக இன்று அதிகமாக பெண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள். தமிழக காவல்துறை போதைகளை தடுத்து, கஞ்சா போதை வஸ்துக்களை எல்லாம் தடுத்து இது போன்ற கொலையாளிகளை தடுக்கும் வண்ணம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழக அரசை அனைத்து விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.